நம்மளும் போகாத இடம் இல்லை, இறங்காத கம்பெனி இல்லை. ஒரு பயில வேலை தர மாட்டேங்கிறோம். ஃபாரின் போகலாம்னு நினச்சாலும் அங்கேயும் ஒரே யுத்தகலமாக இருக்குது. இதெல்லாம் எப்போ சரியாகி நமக்கு எப்போ நல்ல நேரம் வந்து வாழ்க்கையில் எப்போ முன்னேற போகணும். வந்து கால் பண்ண சொன்னானே, மறந்து போச்சு. ஹலோ, நான் கடற்கரைக்கு வந்துட்டேன்டா. நீ எங்க இருக்க? நான் நடந்து வந்துட்டு இருக்கேன்டா. கரெக்டா சொல்லுதா, எங்க வந்துட்டு இருக்கா? நான் வேணா வந்துட்டு வரவா? இல்ல நான் பக்கத்துல வந்துட்டு, நீ வர வேணாம். சரி, ஓகேடா. கடைக்கார நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் பஞ்சது இருக்குது. ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. நைட் ஒழுங்கா தூங்கலையா? அதை ஏன்டா கேட்குறேன்? நேற்று நைட்டு நானும் ஆசிப்பு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தோம். வரும்போது ஆசிப்பு தனியாக வேற விட்டுட்டு போயிட்டான். நான் தானே வீட்டுக்கு தனியாக போகணும். சும்மாவே அந்த ஏரியாவில் ஒரு நைட்டு 9 மணிக்கு பேய் அந்த மாதிரிலாடா இருக்கு. போகும்போது 4-5 நாய் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஓடுறேன்னு பேரில் கீழே வேற வந்துட்டேன்டா. அந்த பயத்தில் தான்டா நைட்டு பூரா தூக்கமே இல்லை. உன்னையாவது அறக்க பார்க்க வர சொன்னது. நாய் பார்த்து கத்தி போகுது, நீ நடந்து போக வேண்டியதானே? போனா நல்லா தாண்டா பேசுவீங்க. அந்த இடத்துல நின்று பாரு, வீதி கிளம்புறது தெரியும். டே, நாங்கெல்லாம் பேய் வந்தாலே நேருக்கு நேரம் நிற்கிறோம்டா. நேருக்கு நேரம் நிற்கிற மூஞ்ச பாரு. சரி, அது இருக்காது. நம்ம போட்ட பிளான் என்னாச்சு? என்ன பிளானு? அதான்டா, போன வாரம் நம்ம 4 பேர் பார்த்து போக பிளான் போட்டோம்ல. ஓ, அந்த பிளானா? அந்த பிளான் தான்டா. ஆசிஃபிட்டையும் அம்தான் கிட்டையும் சொல்ல சொன்னியா? நீ சொல்லி நான் சொல்லாம இருப்பானா? இருந்தாலும் நான் 2 பேர்கிட்டையும் சொல்லல. நீ எதை தாண்டா ஒரு பொறியா சொன்ன? சரி, நீ ஹம்தானுக்கு கால் பண்ணி பிளான சொல்லு. நான் ஆசிஃப்க்கு கால் பண்ணுறோம். சொல்லமான். போன வாரம் நானும் இஜாசும் படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் உன்கிட்டையும் ஆசிஃப்கிட்டையும் சொல்ல மறந்துட்டேன்டா. அதான் இப்போ கால் பண்ணேன். அடப்பாவி, போன வாரம் போட்ட பிளானே இப்போதான் சொல்றியாடா? சரி, எப்போ போகலான்னு யோசி. இஜாஸ் ஆசிஃப் கிட்ட பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இஜாஸ்லாம் கால் பண்ண வேணாம்டா, ஆசிஃப் என் கூட தான் இருக்கான். அப்படியாடா? நல்லது. இப்போ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்றீங்களா? சர்ரா, நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் பழைய பாலத்தில் தான்டா நிற்கிறோம். 2 பேரும் வரீங்களா? இல்லடா, நாங்கள் 2 பேரும் மெக்கானிக் ஷாப்பில் நிற்கிறோம். பைக் வேலை முடிய லேட் ஆகும் போல. நாங்கள் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறோம். என்னடா 2 பேரும் கடலை போட்டுட்டு இருக்கீங்க? சர்ரா, இரு, நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். சரி, ஓகேடா. ஒரு வழியாக 2 வாட்டி சொல்லிட்டேன். பக்கத்தில் தான் இருக்கானுங்களாம். அது ஒன்றும் இல்லடா, படத்துக்கு போகணும்னு பிளான் போட்டாங்களா, நம்மளையும் கூப்பிட்டானுவோம். போண்டா. ஆனா இப்போ வந்து படம் ரொம்ப மொக்கையா இருக்காம பசங்க சொன்னாங்க. கேட்டாச்சு, அந்த படம் சரியான மொக்கையம். வேற ஏதாவது படம் ரிலீஸ் ஆகிட்டு போவோம். இரு, நானே அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஆசி படிக்கிறோம். ஓ, அப்படியாடா? படம் முக்கியவா இருக்கு. அப்போ போய் வேஸ்ட்டு தான். படம் கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படா அதுக்குள்ள வேற எங்கேயாவது போற மாதிரி பிளான் பண்ணுவோமாடா? கொஞ்சம் ஃபோன் தர. முதல்ல பைக் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு நேரில் வாங்க, பேசிக்கிறோம். சரி, ஓகே, வா.
எப்படி யாருக்கும் தெரியாம ஒன்று உள்ள வச்சு கொண்டு வந்த பாத்தியா? தஞ்சாவூர் மாநகரில் தவிழவனு அடிடா, ஏ மதுரை மாநகரில் ஜிகர்தண்டா குடிடா. கோவை மாநகரில் மது வாங்கி குடிடா, ஏ திருநெல்வேலி மாநகரில் அல்வா வாங்கி கடிடா. ஹலோ. ஹலோ, நான் மேனேஜர் பேசுகிறேன். மேனேஜரா? சொல்லுங்க சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி ஆகணும், தெரியும்ல? நான் ப்ராஜெக்ட் தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, நைட்டு 9 மணிக்குள்ளே ப்ராஜெக்டை முடித்து எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க, இல்லைன்னா கிளைண்ட்டுக்கிட்ட நான் தான் பதில் சொல்லி ஆகணும். ஓகே சார், அனுப்பிடுவோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. நிம்மதியாக ஒரு லட்டு சாப்பிட்ற வர்றாங்கல்ல. ஹலோ. சாப்பாடு வாங்கிட்டேன். 2 பிரியாணி, ஒரு சாம்பார் சாப்பாடு வாங்கிக்கிறேன். என்னது, இன்னொன்று மீன் சாப்பாடா? சரி வைங்க. சொல்றத முன்னாடியே சொல்ல மாட்டானுங்க, வெளியே அலைய விடுறதே எனக்கு வேலையா போச்சு. ஆசிபு, என்னடா பைக் வேலை முடிஞ்சாடா? ஆமாடா, வேலை முடிஞ்சு. இவன் வேற முடி வெட்டணும்தான். முடி வெட்டிட்டு இப்பதான் வீட்டுல இறக்கி கூட போயிட்டு இருக்கேன். ஏடா கையில கட்ட போய் வழக்கம் போல மளிகை ஜாமானா? இல்லடா, வீட்டுல சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் நான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். சரிவா, உன்னை வீட்டுல இறக்கி விட்டுறான். டேய் ஒரு நிமிஷம்டா, எனக்கு ஒரு பிளான் தோணுது, சொல்லவா? இவன் போடுற பிளான் என்னைக்குதான் உருப்பிட்டுச்சு. சரி சொல்லு பாப்போம். உன் மைண்ட் வாட்சை கேட்ச் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அம்மானு கையில் கட்ட போயிருக்கு, உள்ள சாப்பாடு இருக்கு. ஆசிஃபு, நீனு வீட்டுக்கு போய் சாப்பிட தான் போகிறான், ஆமான்னு சாப்பிட தான் போகிறான், நானும் சாப்பிட தான் போகிறேன். அதுக்கு நான் கட்டப்பில் உள்ள சாப்பாடு பண்ணி சாப்பிட சொல்றியாடா? என்னடா இப்படி கிளம்பிட்ட? அது இல்லடா, இப்போ நம்ம 3 பேருமே சாப்பிட்ற சிந்தனையில தான் இருக்கும். அதனால நம்ம அடுத்த பிளான் எங்கேயாச்சும் போய் சாப்பிடுவோமா? பிளான் நல்லா தான் இருக்கு. இவன் இப்போதான்டா ஒருபடியான பிளான் சொல்லியிருக்கான். இதை பத்தி இஜாஸ் கிட்டேயும் பேசிடுவோம். இஜாஸை பத்தி ஒரு பிரச்சனை இல்லடா, எந்த பிளான்னாலும் ஓகே தான் சொல்லுவான். எதுக்கு வீட்டில் போய் கால் பண்ணி சொல்றேன். சரிவா, வண்டியில போயிடுவோம். இல்லடா நீங்க போங்க, எனக்கு வேலை இருக்கு. சரி ஓகேடா, ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணு, பேசுவோம். சரியா? நீங்க வேற சும்மா சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, மறுபடியுமா? சென்னை உருளைக்கிழங்கு, கால் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. ஏன் ஒரு லேட்டு? அடுத்த கம்பெனி இன்டர்வியூக்கு ரெசியூம் ரெடி பண்ணிருந்தேன்டா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா? வேற என்னடா பண்றது, நம்ம சூழ்நிலை வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, என்ன கம்பெனி? ஏதோ கக்கூஸ் கல் விற்கிற கம்பெனியாண்டா. என்னது, கக்கூசு கல் விற்கிற கம்பெனியா? ஆமாண்டா, அப்படிதான் ஃபோனில் சொன்னானோ. சரி அதை விடு, மதியம் பேசிட்டு இருந்தோம்ல,
ஹம்தான் சொன்ன மாதிரி எங்கேயாவது சாப்பிட போவோமா? ஆமாண்டா, ஈவினிங் அம்மான் கால் பண்ணி சொன்னான். ஏதாச்சும் நல்ல ஹோட்டலாக இருந்தால் சொல்லுங்க போவோம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா? உனக்கு என்னைக்கு தான்டா ஐடியா தோணாம இருந்துச்சு, சொல்லு. நம்ம எல்லாரும் சேர்ந்து மதுரை டாமினோஸில் போய் பீஸா சாப்பிடுவோமா? பக்கத்தில் சொல்லுவான்னு பார்த்தா 100 கிலோமீட்டருக்கு மேலே சொல்லிட்டு இருக்கேன் நீ. ஐடியா நல்லா தான் இருக்குது. அம்மான்னு சொன்ன மாதிரி ரொம்ப லாங்குதா. இருந்தாலும் மதுரை டாமினோஸை லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். பேசாம ராம்நாடு KFC போவோமாடா? இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. இதையும் லிஸ்ட்டில் போட்டுக்கோ. போத்தாச்சு. முதல்ல என்ன சாப்பிட்றதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் எந்த கடைக்கு போகலான்னு யோசிப்போம். இவன் சொல்றதும் கரெக்டு தான்டா. முதல்ல என்ன சாப்பிடலாம்னு முடிவு பண்ணுங்க. மதியம் லஞ்சு சாப்பிட்ற மாதிரியே பிளான் பண்ணிடுவோம். உங்களுக்குலாம் ஓகே தானே? வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ பிளான் பண்ணுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். மதியம் சாப்பிட்ற மாதிரி தானடா. பேசாம நம்ம கஃபூர் அரபின் மந்திக்கு போயிடுவோமா? சூப்பர்ரா, அங்கே பிரியாணி தந்தூரி நல்லா இருக்குண்டா. சரி ஓகேடா, அங்கேயே போயிடுவோம். அம்மான் ஃபோன் பேசிட்டு பார்த்தோம், அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். அம்மானு மதியம் சாப்பிட போறதுக்கு கஃபூர் அரபின் மந்தி போலான்னு பிளான் பண்ணிருக்கோம்டா. அப்படியா? சூப்பர்ரா. பாத்துராவா? எந்த லூசு போயடா கல்லை தூக்கி இங்கனவெல்லாம் போட்டு வச்சிருக்கான். சரி கல்யாணம். என்னடா நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதோ கிடக்குது. இவன் இந்த நியூஸ் பேப்பரை விரிக்க பார்த்துட்டு இருக்கிறான். இங்க வாங்கலாம் 2 பேரு. ஹம்தான், டீ கடையில் நீ ஒன்று சொன்னா பாத்தியா? பேசாம நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல வேலைக்கு போனா என்ன? ஆமாடா, ஆனால் பழைய நியூஸ் பேப்பரால இருக்கு, ஒரு யூஸும் கிடையாது. தூக்கி போட்டு வாப்போம். ஓகேடா. ஒரு நிமிஷம் இருடா. ஏன்டா என்னாச்சு? அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிச்சா சார்? ஏன்டா திடீர்னு? நீ யோசிக்க புரியுது ஆசிஃபு. ஆனால் இந்த பேப்பர் ரொம்ப பழைய பேப்பர். இப்போ இந்த பார்க்கு இருக்கோ இல்லையோ. சரி ஓகே, நீ சொல்றது சரிதான்டா. சரி இருந்தாலும் கால் பண்ணி பார்ப்போமே. The number you are calling is currently switched off. Please try later. பாத்தியா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி விடுங்கடா, நம்ம எல்லாரும் மொத்தமா வேலைக்கு போக கொடுத்து வைக்கல. சரி தூக்கி போட்டு வாடா, கிளம்புவோம், நிறைய வேலை இருக்கு.